நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டம் தொடர்பான தகவல்களை பலாங்குடையிலிருந்து வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் மாரிமுத்து யோகராஜ். முன்னெடுக்கப்படும் மீண்டும் சிந்தியுங்கள் நிகழ்ச்சி திட்டமானது இன்று 15வது நாளாக பலாங்குடை மற்றும் அதனை பலாங்குடை நகரை அண்டிய பல பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் ஆரம்பித்த இந்த பயணமானது மக்கள் இன்று வரை கொண்டிருக்கின்ற நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கும்போது வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், தம்மால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தமக்கு சேவை செய்வதில்லை. இனி நாங்கள் அடுத்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை. இது போன்ற குரல்கள் தான் நாடளாவிய ரீதியில் மக்களிடமிருந்து எங்களுக்கு வந்து சேர்ந்தது. இந்த ஜனநாயக நாட்டில் வாக்களிப்பது என்பது உங்களின் உரிமையாகும். மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் தொடர்ந்தும் முறையிட்டுக் கொண்டிருப்பதை விட தமக்கு சேவை செய்யும் பிரச்சனைகளை, தமக்கு சேவைகள் செய்யாத பிரதிநிதிகளை ஏன் நாங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும்? இது எங்களுடைய ஜனநாயக உரிமையாகும். அவ்வாறான ஒரு சிந்திப்பதற்கான காலம் மலர்ந்துள்ளது. மீண்டும் சிந்தியுங்கள் நிகழ்ச்சி திட்டத்திற்காக பலாங்குடை நகரிலிருந்து மாரிமுத்து யோகராஜ். அம்பாறையில் முன்னெடுக்கப்பட இருக்கும் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் எஹியா அர்ஹம். தொடர்ந்தும் 2வது நாளாகவும் அம்பாறை மாவட்டத்தில் மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இன்றும் அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று தேர்தல் காலங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா, மக்களின் எதிர்பார்ப்புகள் மக்களின் பிரதிநிதிகளிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் நாம் ஆராய உள்ளோம். நேற்றும் அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று நாம் மக்களின் பிரதிநிதிகளால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஆராய்ந்த போது பலரின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாமலே, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக மக்கள் எனக்கு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாளை மட்டக்களப்பு ஓந்தாச்சி மட அம்மன் ஆலய முன்றலில் மக்கள் பேரணி இடம்பெற உள்ளது. மாலை 4 மணியில் இந்த பேரணியில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களது பிரச்சனைகளையும் எனக்கு எடுத்துரைக்க முடியும். நியூஸ் செய்திகளுக்காக ஆகிறோம்.